நான் நல்ல உணவு சாப்பிட்டா கூட திருப்பியும் வந்து எனக்கு ஸ்வீட் சாப்பிடுங்கிற ஒரு கிரேவிங்ஸு, கழுத்து பகுதியில் வந்து கருமை இருக்கிறது, அக்குள் பகுதியில் வந்து கருமை இருக்குது. இப்போது நிறையா குழந்தைகள்கிட்ட இந்த சிம்டம்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஆண்களுக்கு தொப்பை மட்டும் பெருசாக இருக்குது, நைட்டில் சரியான தூக்கம் இல்லைன்னா கல்லீரலோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கான கீழா நெல்லி, மஞ்சள் இந்த மாதிரியான மூலிகைகள் வந்து எடுத்துக்கிறது, நைட்டில் சீக்கிரமாக தூங்குறது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு பகுதி, தொடைப்பகுதி இந்த பகுதியில் மட்டும் தொடர்ந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸும் வந்து இருக்கும். எனக்கு ஸ்கின்ல வந்து எப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, கை கால்லாம் வந்து சில்லுன்னு ஆகுது, மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா தைராய்டு சம்மந்தமான காரணங்களால் தான் உங்களுக்கு உடம்பு வெயிட்டு போடும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். உடம்பு வெயிட் அதிகமாக இருக்குது, இதுக்காக நான் டயட் ஃபாலோ பண்ணேன், எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணேன், ஆனாலும் எனக்கு வெயிட்டு குறையல. இந்த கம்ப்ளைண்ட்டோட தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து வர்றாங்க. நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதே மாதிரி நம்ம உடல் உழைப்பே இல்லாத ஒரு நிலை மட்டும்தான் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான காரணமாக நினச்சிட்ருக்கோம். அது ஒரு வகையில் காரணம் தான். ஆனால் ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள், மன அழுத்தம் இருக்கிறது, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் தான் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இதை நம்ம சரி செய்யாத போது வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா வந்து மாறுது. ஸோ பாடி டைப் எப்படிங்கிறத நம்ம அந்த எந்தெந்த இடத்துல நமக்கு வெயிட் போடுறதுங்கிறத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். வயிறு மட்டும் வந்து பெருசாக வந்து இருக்குது, ஒரு சாக்குப்பை மாதிரி வந்து இருக்குது, கை கால்லாம் வந்து ஒல்லியாக இருக்குது, நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்னால வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, உடம்பு ஃபுல்லாகவே வந்து எனக்கு வெயிட்டு போடுது, நான் ரொம்ப சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸ்கின்ல வந்து எப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, கை கால்லாம் வந்து சில்லுன்னு ஆகுது, மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா தைராய்டு சம்மந்தமான காரணங்களால் தான் உங்களுக்கு உடம்பு வெயிட்டு போடுது. மூணாவதாக, வயிறு மட்டும் எனக்கு பெருசாக இருக்குது டாக்டர், தொப்பை மட்டும் பெருசாக இருக்குது, உடம்புல மற்ற பகுதிகள்லாம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது, நல்ல தூக்கமே வந்து வர மாட்டேங்குது, எப்போவுமே காரமான கொஞ்சம் வந்து புளிப்பான உணவுப் பொருட்கள் சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஊறுகாய் நிறையா சாப்பிட்ணும், சிப்ஸ் சாப்பிடணுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கல்லீரலோட செயல்திறன் கம்மியாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் இந்த 40+ இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு இடுப்பு பகுதி, தொடைப்பகுதியில் மட்டும் தொடர்ந்து வெயிட் போடும். இவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிறு பகுதி, தொடைப்பகுதி இந்த பகுதியில் மட்டும் தொடர்ந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸும் வந்து இருக்கும். ஸோ ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும், எனக்கு இனிப்பான பொருட்கள் சாப்பிட்ணும், நான் நல்ல உணவு சாப்பிட்டா கூட திருப்பியும் வந்து எனக்கு ஸ்வீட் சாப்பிடுங்கிற ஒரு கிரேவிங்ஸு, கழுத்து பகுதியில் வந்து கருமை இருக்கிறது, அக்குள் பகுதியில் வந்து கருமை இருக்குது. இப்போது நிறையா குழந்தைகள்கிட்ட இந்த சிம்டம்ஸை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வரக்கூடிய ஒபெசிட்டி. ஸோ ஏன் இந்த வகைகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிகிச்சை முறைகளும் இதற்கு மாறுபடும். மெயினாக உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வெயிட் கெயின் ஆகுதுன்னா ஸ்வீட் கம்மி பண்ணுங்கள், கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணுங்கள், மெயினாக இந்த கூல்ட்ரிங்க்ஸு, அதிகமாக வந்து ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கிறது இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நீங்கள் ஸ்ட்ரெஸ்னால வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுங்கள். மூணாவது, தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகளால் உங்கள் கை அதே மாதிரி வந்து கீழ்த்தாடை இதெல்லாம் வந்து வெயிட்டு போடும், உடம்பு ஃபுல்லாகவே ஒரு வாட்டர் பேக் மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டவங்க தைராய்டை சரி செய்கிறதுக்கு ஓம்கார பிராணாயாமம் அதற்கான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணால் தான் வெயிட் வந்து குறையும். அஞ்சாவதாக, இந்த ஃபீமேலுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இடுப்பு பகுதி, தொடைப்பகுதியில் மட்டும் வெயிட்டு போடும், 40+ இருக்கும். அவங்க ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை குறைக்கிறதுக்கு முள்ளங்கி, காலிஃப்ளவரு, அதே மாதிரி பீட்ரூட் இந்த வகையான உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு ஹார்மோன் டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட்டு குறையும். ஆண்களுக்கு தொப்பை மட்டும் பெருசாக இருக்குது, நைட்டில் சரியான தூக்கம் இல்லைன்னா கல்லீரலோட செயல்திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்கான கீழா நெல்லி, மஞ்சள் இந்த மாதிரியான மூலிகைகள் வந்து எடுத்துக்கிறது, நைட்டில் சீக்கிரமாக தூங்குறது, டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் பெயின் கில்லர்ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸோ எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது, இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெயிட்டு குறையும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது, அந்த சிகிச்சை முறைகளும் அதை பொறுத்து தான் மாறுபடும். இன்றைக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கான யோகா பயிற்சிகள் என்ன, முத்ரை என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கான யோக பயிற்சிகளை இப்போ பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நேராக கால் நீட்டி உட்காந்துக்கோங்க. உங்களுடைய 2 காலையும் உங்களால் எவ்வளோ தூரம்
தள்ளி தள்ளி வைக்க முடியுமோ அது மாதிரி தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. உங்கள் கை ரெண்டையும் கோர்த்து உங்களுக்கு முன்னாடி பிடிச்சிக்கோங்க. ஒரு ஆட்டுக்கல்ல மாவு ஆட்டுற மாதிரி நீங்கள் ஒரு ரொட்டேஷன் மூமெண்ட் இங்கே கொடுக்கணும். நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது பின்பக்கம் வரணும், மூச்சை வெளியே விடும்போது முன்பக்கம் வரணும். இந்த மாதிரி 5லிருந்து 10 முறை வரைக்கும் பண்ணணும். அதே மாதிரி எதிர் திசையிலையும் 5லிருந்து 10 முறை வரைக்கும் பண்ணணும். இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் கால்களை தளர்த்தி நேராக உட்காந்துக்கோங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கான 2வது யோக பயிற்சி. இதுக்கு பேர் நௌக சஞ்சாலனாசனம். இதை பண்ணுறதுக்கு கால்களை உங்களுக்கு முன்னாடி நேராக நீட்டி உட்காந்துக்கோங்க. உங்கள் கைகளை முன்னாடி கொண்டு வந்து கை விரல்களை மடக்கிக்கோங்க. ஒரு படகு ஓட்டுற மாதிரி நீங்கள் ஒரு மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். இதை பண்ணும்போது நீங்கள் முன்னாடி வரும்போது மூச்சை வெளியே விடணும், அதே மாதிரி பின்னாடி வரும்போது மூச்சை உள்ள இழுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5லிருந்து 10 முறை வரைக்கும் பண்ணலாம். அது பண்ணின பிறகு இதே மாதிரி எதிர் திசையிலையும் 5லிருந்து 10 முறை வரைக்கும் பண்ணணும். உடல் எடையை குறைக்கிறதுக்கான முதிரை பயிற்சி. இதுக்கு பேர் சூரிய முதிரை. இதை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுடைய மோதிர விரல் அப்புறம் உங்களுடைய பெருவிரல் இந்த 2 நுனிகளும் ஒன்றோடு ஒன்று தொடுற மாதிரி இருக்கணும். மற்ற விரல்கள் நீட்டிய நிலையில் இருக்கணும். உங்களுடைய கைகளை உங்கள் தொட மேலே வச்சுக்கோங்க. கண்களை மூடி உங்களுடைய சுவாசத்தின் மேலேயும் உங்களுடைய முதிரையின் மேலேயும் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. இதை நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுடைய செரிமானம் சீராகிறதோட மட்டும் இல்லாமல் இரத்த ஓட்டமும் அதிகரித்து உங்களுடைய வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த யோக பயிற்சிகளையும் முதிரையும் அவசியம்தான். அது கூட ஆரோக்கியமான உணவு முறைகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். மிக முக்கியமாக டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 7 நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை. முதல் நாள் ஒரு 30 ml அளவுக்கு மூலிகைகள் சேர்ந்த நெய் எடுத்துக்கணும். அன்னைக்கு நீங்கள் மதிய உணவில் பெரும்பாலும் கிச்சடி இல்லை வேக வச்ச காய்கறிகள் எடுத்துக்கலாம். இரவு உணவாக சூப் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அடுத்த நாள் 45 ml இந்த மருந்தூட்டப்பட்ட நெய்கள் எடுத்துக்கணும். அடுத்த நாள் 60 ml. இது மாதிரி 15 ml இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு 6 நாள் வரைக்கும் இந்த நெய் மருந்து நம்ம எடுத்துக்கணும். 7வது நாள் நம்ம பேதிக்கான சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணுறோம். இந்த 7 நாள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடல் எடை நல்லாவே குறையும். ஆனால் இது ஒரு தொடக்கம் தான். நீங்கள் நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன புஷ் கொடுக்கும். அதே மாதிரி நான் இந்த உணவுகள்லாம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த டீடாக்ஸ் எடுத்துக்கிட்டது பிறகு உங்களுக்கு இந்த அடிக்கடி பசி வர்றது குறைக்கும். எந்தெந்த உணவுப் பொருட்கள்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு மைண்ட் கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும். மெட்டபாலிசமும் நல்லா பூஸ்டப் ஆகும். பாடி நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம், இதுக்கப்புறமா என்னால் எக்ஸசைஸ் நல்லா பண்ண முடியுது டாக்டர், தூக்கம் கரெக்டாக இருக்குது, எனக்கு காலை வேலைகளை ஈஸியாக நான் எழுந்திரிச்சிட்டேன், நைட்டில் நல்லா தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டீடாக்ஸ் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 6 மாதத்துக்கு உங்களுடைய டயட்டை எக்ஸசைஸ் ஸ்கெடியூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி உடல் எடை குறையிறதுக்கான சிகிச்சை முறைகளை பற்றி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் 1ஆம் வாரம் 3ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவண்ணாமலையிலும், 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magic Care. His wellness